come into the 8th month of this year. இந்த வருடத்தின் கடைசி 8வது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். 8th declares in the Bible new beginnings. 8 என்று சொல்லப்படும் போது அது ஒரு புதிய தொடக்கம், ஆரம்பங்களை உருவாக்கப்படுகிறதாக இருக்கிறது. How many believe for new beginnings? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது, புதிய தொடக்கம் இருக்கிறது என்று சொல்றீங்க? உயர்த்தி கர்த்தர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தருவான்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஆரம்பம். நல்ல சத்தமா சொல்லுங்க. புதிய ஆரம்பம், புதிய ஆரம்பம். அப்படி என்றால் பழைய அடைக்கப்பட்ட, நிறுத்தப்பட்ட, பூட்டி வைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் ஒளிந்து போய் கர்த்தர் புதிதான ஆசீர்வாதங்கள், புதிதான காரியங்களை, நல்ல காரியங்களை, அற்புதங்களை இந்த 8வது மாதத்தில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளில், உங்கள் வீடுகளில் கர்த்தர் செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நியூ பிகினிங்ஸ், புதிய ஆரம்பம். it is only in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தான் இந்த புதிய ஆரம்பம் இருக்கிறது. That is what the Bible teaches. அதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. When you grow in the faith of the Lord, கர்த்தருடைய விசுவாசத்தினாலே நீங்கள் வளரும்போது, you are ever increasing in new anointing, new power and new faith. உங்களுக்குள்ளாக ஒரு புதிய அபிஷேகத்தையும், புதிய வல்லமையும், புதிய விசுவாசத்துக்குள்ளாகவும் நீங்கள் வளருகிறவராக இருக்கிறீர்கள். That is what the Bible teaches. அதைத்தான் நமக்கு வேதம் போதிக்கிறது. That is what I want to declare and proclaim in this month of August. இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம், அதை தான் அறிவிக்க விரும்புகிறேன், அதை தான் நான் உங்களுக்கு பறைசாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் போதகர் சொன்ன வண்ணமாகவே நான் அதை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு, அதை விசுவாசமாய் பெற்றுக்கொண்டு கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Faith is about believing and receiving. விசுவாசம் என்பது நம்புவதும் பெற்றுக்கொள்வதுமாக இருக்கிறது. When you don't believe, when you don't receive, நீங்கள் சும்மா நம்ம மண்ணு இருக்கும்போது உன்னால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. it is very difficult for the Lord to manifest with his power. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவது ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும். One verse I would like to teach you on that. இன்றைக்கு அது சம்பந்தமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you focus in this particular verse, இந்த ஒரு குறிப்பான இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்போது, in Mark chapter 11, மார்க் 11ஆம் அதிகாரம், if you take your Bibles and open your Bibles for நீங்கள் உங்களுடைய வேதத்தை எடுத்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். those who are watching on YouTube channel, யூடியூப் சேனல்ல நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், I greet you once again in the precious name of Jesus. விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒரு விசை கூட நான் வாழ்த்துகிறேன். Remember, I'm praying for you. கவனிங்க, நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Our church is standing with you. சபையார்கள் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆதரவாக இருக்கிறார்கள். Send us your request and we'll be praying for you. உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். We thank the Lord for everybody who is watching. அந்த செய்தியை கவனிக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். When you watch these kind of sermons, இப்படிப்பட்ட சில பிரசங்கங்களை நீங்கள் பார்க்கும்போது, கேட்கும்போது, you will mature in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் வளருவீர்கள். You will develop in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் விருத்தி அடைவீர்கள். May the Lord bless you and your family. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. Let the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். Mark 11:24 says, மார்க் 11:24 therefore I tell you, whatever you ask in prayer, believe that you will receive it. Believe that you will receive it and it will be yours. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். So if you, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த 8வது மாதத்துல எல்லாமே உங்களுக்கு கை நிறைய கிடைக்க போகிறது. அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிய ஆரம்பத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். It shall be yours, says the word of God. வேதம் சொல்லுகிறது, அப்போது இவைகள் உங்களுக்கு உண்டாகும். It's very difficult to understand. இதெல்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப கடினமான காரியம். Christian life is not what you have. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்க கையில என்ன இருக்குதோ அது மட்டுமல்ல. It's not about that. அது மட்டுமல்ல.
The lower potential of faith is believing what you have. விசுவாசம் என்பது நீங்கள் கொஞ்சமாக கொண்டிருக்கிற என்ன கையில் இருக்கிறதோ அதுதான். No, it's not that. அப்படி அல்ல. நீங்க கொஞ்சமாக வைத்திருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. What you believe and receive in prayer is higher potential. அதாவது நீங்கள் எதெல்லாம் ஜெபத்தில் கேட்கிறீர்களோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் போது உண்டாகுது பாருங்க, அதுதான் ஜெபத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆற்றலும் பெரிய காரியமா இருக்கு. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நான் நம்ப போகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க போறேன், இன்னும் அதிகமாய் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவார் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹalleluya. ஹalleluya. The Bible says it shall be yours. வேதம் சொல்லுகிறது அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். Believe in prayer. விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. The greatest achievement and greatest thrill experience in the kingdom, கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமும் மிகப்பெரிய ஒரு திகில் நிறைந்த ஒரு காரியமும் என்னவென்று கேட்டால், when God answers your prayers. தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிப்பதுதான். நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு இதை செய்தார், நான் ஜெபித்தேன், என் சின்ன விசுவாசத்தில் நான் விசுவாசித்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லுகிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை காட்டிலும் ஒரு பெரிதான சந்தோஷம் இந்த உலகில் வேற ஒரு சந்தோஷம் இல்லை, இருக்க போவதும் இல்லை. நல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நீங்கள் விசுவாசிக்கிறபடியே ஆண்டவர் செய்வாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. It's the greatest achievement in the spirit. இந்த ஆவியிலே வாழ்கிற வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது. A pastor believed in 50 days that he will build the biggest church in India. இந்தியாவில் இப்படியான ஒரு பெரியதான ஒரு சபையை கட்டும்படிக்காக ஏற்படுத்தும்படிக்காக ஒருவர் விசுவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். He said, I will finish this church in 50 days. அவர் சொன்னாரு 50 நாள்ல இந்த சபையை நான் கட்டி முடிச்சிடுவேன். When he finished the 50 days of prayer, அந்த ஜெபத்தினுடைய 50வது நாள் முடிக்கும்போது God blessed his faith தேவனுடைய விசுவாசத்தை and ஆசீர்வதித்தார். God honored his faith. அவருடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். And today there are 3 lakhs of people in his church. இன்றைக்கு அவருடைய சபையில 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். Hallelujah. ஹalleluya. நான் சொல்றேன், இந்த மாசம் முடியறதுக்குள்ள நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல, நீங்க விசுவாசிக்கிற ஜெபத்துல, within 30 days of this month you will have a turnover of blessings. நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது இதை விடதான 3 மடங்குதான அதிகமான ஆசீர்வாதங்களை இந்த மாசத்துல நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். When you believe, நீங்கள் விசுவாசிக்கும் போது, when you receive, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். the Lord's strength will be increased in you in the spirit. ஆவியிலே கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளாக பெருகும். That Christ may dwell in your hearts through faith. கிறிஸ்துவினுடைய நாமம் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக வளரும். I pray that faith will be rooted and established in God's love. தேவனுடைய அன்பினால உங்களுடைய விசுவாசமானது வேறு ஒன்றி அது நிலைப்படும்படிக்காக நான் When ஜெபிக்கிறேன். you are rooted in such place, அப்படிப்பட்டதான இடத்துல நீங்கள் வேரூன்றும் போது, when you are established in God's love, நீங்கள் தேவனுடைய அன்பினால நிலைப்படுவீர்கள். you will know the richness of the glorious glory of God. தேவனுடைய மகிமை மேல இருக்கிற மகிமையினுடைய ஐஸ்வரியத்தை நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Some people believed and they walked with God. சில பேர் கர்த்தரை விசுவாசித்து தேவனோடு கூட நடந்தார்கள். David believed in the word of God. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். David stole the heart of God. தேவனுடைய இருதயத்தை அவர்கள் கொள்ளை கொண்டார்கள். David proclaimed the worship of God. தேவனுடைய ஆராதனையை அவர்கள் அறிவித்தார்கள். He said, you are magnified in everything. அவர் சொல்லுகிறார், இப்படியாக உன் நாமத்தை Your name மகிமைப்படுத்தும். shall be established in உங்களுடைய everything. நாமம் எல்லாவற்றிலும் மேன்மைப்படட்டும், நிலைப்படட்டும். And that's why the Bible calls he is the God of David. ஆகையினால தான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தாவீதின் தேவன். I don't know what is your name today, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியவில்லை. but he is the God of your life. ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. உங்களுக்குள்ளும் ஒரு தாவீதுக்கு இருந்த அதே ஆராதனை உடைய பெரிய அபிஷேகம் உங்களுக்கு மேலேயும் இருக்குது. நீங்க பாடினாலும் மனைகள் அசையும், குன்றுகள் அசையும். ஓ ஹalleluya.
தேசங்கள் அசையும். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆராதனை அபிஷேகம் இருக்கிறது. You are also expecting and believing because of the worship power that is in you. உங்களுக்குள்ளாக அந்த ஆராதிக்கிற வல்லமை இருக்கிறபடினால நீங்களும் எதிர்பார்த்து விசுவாசிக்கிற தன்மை உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. The Bible says this is the confidence. வேதம் சொல்லுகிறது இது நாம் பற்றி கொண்டிருக்கிற What is தைரியம். the confidence you have? என்னது உங்களுக்குள்ளாக நீங்கள் கொண்டிருக்கிற அந்த தைரியம்? Faith is the confidence. விசுவாசம் தான் தேவனை பற்றியதான My உறுதியான faith நம்பிக்கை. in Christ is my கிறிஸ்து confidence. இயேசுக்குள்ளாக இருக்கிற என்னுடைய விசுவாசம் உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. In which confidence you live? எந்த நம்பிக்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? ஹலோ, Is it your family? உங்க குடும்பத்தில் இருக்கிற நம்பிக்கையா? Is it your salary? அல்லது உங்க சம்பளத்தை தான் நம்பி இருக்கீங்களா? It is the future that you're seeing? அல்லது எதிர்காலத்தை நீங்க பாக்குறீங்க பாரு அதுவியா? We believe in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தான் நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். The power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, The fellowship of his suffering. அவருடைய பாடுகளுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம். For me to gain Christ, நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் I count everything as a loss of this world. எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நஷ்டமும் குப்பையுமாக எண்ண வேண்டும். Have you gained Christ today? நீங்கள் அப்படியாக கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்குள்ள இயேசு பெரிதாக இருக்கிறார் என்ற சாட்சி உங்களுக்குள்ள இருக்குதா? பெரிதாக இருக்கிறார் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு போதகர் சொன்னாங்க. Like this a statement was said by a pastor. ஒரு பாஸ்டர், ஒரு போதகர் இப்படியாக பின்வருமாறு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தார். Pastor, I live in the presence of God 24/7. 24 மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். The presence is filling me. அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளாக நிறைந்திருக்கிறது. Presence is my hunger. அவருடைய பிரசன்னமே என்னுடைய பசியாக இருக்கிறது. And my faith grows every day. பிறகு என்னுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. I don't pray for my provision. நான் என்னுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிப்பது இல்லை. I believe in the presence of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்திலே நான் நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். When I dwell in the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன். my faith and my confidence grows in my என் God. விசுவாசமும் நம்பிக்கையும் நான் நம்பி இருக்கிற தேவன் மேல வளர்கிறது. I hope in the assurance of God. என்னுடைய நம்பிக்கை தேவனுடைய நிச்சயத்தில் இருக்கிறது. Not on the things what I see. நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அதன் மீது அல்ல, The things that I see in my spirit. என்னுடைய ஆவிக்குள்ளாக இருந்து நான் காண்கிறேன் பாருங்க, அதன் மேல இருக்கிறது. உங்கள் ஆவிக்குள்ளாக நீங்க எதை தரிசிக்கிறீங்க? இன்னைக்கு என்னெல்லாம் நீங்க உங்க ஆவியில கேட்கிறீங்களோ, என்னெல்லாம் அபிஷேகத்துல கேட்கிறீங்களோ, என்னெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் இன்னும் வைராக்கியமாய் ஆவியில கேட்கிறீங்களோ, இந்த மாதத்துல உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே, by the power of the name of Jesus. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் அவர் செய்வார். Everything you desire in the spirit, God will do it for உங்களுடைய you. ஆவிக்குள்ளாக நீங்கள் எதெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் தேவன் செய்வார். Ever increasing faith. என்றென்றும் விருத்தி அடைகிற பெருக்கப்படுகிற விசுவாசம். Not one day you believe and next day you doubt. சும்மா ஒரு நாள் விசுவாசித்து ஒரு நாள் நல்ல டாப்ல இருந்துட்டு இன்னொரு நாள் கீழே இறங்கி போகிற விசுவாசம் வாழ்க்கை அல்ல. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் முடிவு பரியந்தும் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். Hallelujah. 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 Do you know what is the meaning of that verse? அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா உங்களுக்கு? God who has called you is faithful until the very end. மரண பரியந்தம், அதாவது உங்களை அழைத்த தேவன் முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். அவர்தான் மூச்சு கொடுத்தாரு, அவர்தான் பேச்சு கொடுத்தாரு, அவர்தான் நடக்க வைக்கிறாரு, அவர்தான் யோசிக்க வைக்கிறாரு, அவர்தான் சாப்பாடு நல்லா ருசித்து சாப்பிடுகிற அனுபவத்தை தருகிறாரு, அந்த சாப்பாடை அவர்தான் ஜீரணமாக செய்கிறாரு, அவர்தான் உங்களை வாழ வைக்கிறாரு, அவர்தான் உங்களை பிழைக்க வைக்கிறாரு என்று நீங்கள் சொல்லி நீங்கள் நடக்கும் பொழுது முடிவு பரியந்தும் உங்களை உண்மை உள்ளவராய் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை நடத்தும், இந்த மாதம் முழுவதும் நடத்தும். Lord, lead me until the very end of this month. ஆண்டவரே இந்த மாதத்தின் முடிவு பரியந்தம் என்னை நடத்தும் என்று கேளுங்கள். Sufferings may come in this month. Sufferings. பாடுகள் இந்த மாதத்துல வரலாம். Sickness may come. ஒருவேளை வியாதி கூட வரலாம். You may go weak in your faith. உங்களுடைய விசுவாசத்துல நீங்கள் பலவீனம் அடையலாம். What is the assurance you should have? அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நிச்சயம் நீங்க கொண்டிருக்க வேண்டும்? He is faithful. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். He is faithful. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். He is faithful. அவர் உண்மை உள்ளவர்.
அவர் உண்மை உள்ளவர் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்க விசுவாசத்துல ஆண்டவர் செயல்பட்டுருவாரு. விசுவாசத்துல செயல்பட்டா ஆவியில கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வாரு. ஆவியில நீங்க பலப்பட்டீங்கன்னா அற்புதங்கள், அடையாளங்கள், கற்றல் வரப்பட நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. we have not yet grown in our faith. நம்முடைய விசுவாசத்துல அந்த அளவுக்கு இன்னும் வளராமல் இருக்கிறோம். Those who doubt God, தேவனை சந்தேகப்படுகிறவர்கள், they are like the waves of the sea who are tossed and blown by the wind of the sea. அந்த கடல் மீது அடிக்கப்படுகிற அந்த காற்று அடிக்கும் போது எப்படி அலையானது இப்படியும் அப்படியும் ஏற்றும் இறக்கமாக இருக்கிறோமோ அதே போலதான் தேவனை சந்தேகிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். James chapter 1 verse 6. யாக்கோபு 1:6 அது சொல்லப்பட்டிருக்கிறது. James chapter 1 verse 6 says, யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, when you ask, you must believe, don't doubt. But the one who doubts is like the waves of the sea who are blown and tossed by the wind. கேட்கிறவன் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். Your opinions are tossed. உங்களுடைய அபிப்பிராயங்களா இருக்கட்டும், எண்ணங்களா இருக்கட்டும், your opinion and your perception about God is tossed always. தேவனு மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயங்கள், அவரை குறித்ததான சந்தேகங்கள், காரியங்கள் எப்பவுமே ஒரு நாள் இந்த அலைகள் அலைகிறது போலதான் அலசடிப்பட்டு கொண்டிருக்கும். Hallelujah, hallelujah. Waves never comes in one form. கவனிங்க, அலைகள் என்று சொல்லப்படும் போது ஒரே ரூபத்துல வராது. They are high, அது திடீர்னு மேலுக்கா உயரத்துல வரும், they are low, திடீர்னு கீழுக்கா கம்மியா வரும். they are never stopped in their way of motion. They are always splashing and dashing and going back. அதே மாதிரி ஒரே மாதிரி வந்த வண்ணமாகவே போயிட்டு கொண்டு வந்திருக்காது. அது இப்படி அடிக்கும், அப்படி அடிக்கும், அடிச்சு தோய்ச்சு போட்டு ஒரு மாதிரியா கடல் அலைகள் போய் கொண்டிருக்கும். Is your faith tossed? அந்த மாதிரி தான் உங்க விசுவாசம் அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறதா? Is your believing in Christ is tossed? கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற இந்த விசுவாசமானது அப்படிதான் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? When you ask, நீங்கள் கேட்கும்போது அதுல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, நீங்க வாசிக்கணும். அதை you must believe. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். மஸ்ட்னு போட்டிருக்கு. ஆண்டவர் இந்த ஆங்கில பைபிள்ல மஸ்ட்ன்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. It is surely you must believe on that. ஆங்கில வேதத்துல நிச்சயமாக நம்பணும்னு போட்டிருக்கு. ஆங்கில வேதத்துல என்ன போட்டுக்குதுன்னா மஸ்ட்ன்ற வார்த்தை. மஸ்ட்னா நீங்கள் விசுவாசித்தே தீர வேண்டும். ஹalleluya. விசுவாசிக்காம ஒண்ணும் நடக்காது, கிடைக்காது. அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார், அதற்காக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். நீ நம்புவதற்கே அவர் பலி செலுத்தினார். When you ask, you must believe. நீங்கள் கேட்கும்போது வேற வழியே கிடையாது, விசுவாசித்தே தீர வேண்டும். சில பிரச்சனைகளை தயவு செய்து உங்க நாவலால உச்சரிக்காதீங்க. Never give power to your problem by saying it. சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏதாவது உங்களால முடியாத காரியங்கள் வரும்போது என்னால முடியல, என்னால நடக்கல, இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உங்க வாயில அறிக்கை செய்யாதீங்க, புலம்பாதீங்க. Because when you say it, ஏன்னா அந்த மாதிரி நீங்க வாயினால நீங்க இந்த மாதிரி அறிக்கை செய்து சொல்லும்போது you are giving your keys to the devil. சாத்தானுக்கு உங்களுடைய சாவியை கொடுத்து விடுகிறீர்கள். So that he can lock you up. பிறகு என்ன பண்றான்? உங்களை அவன் பூட்டு போட்டு விட்டுறான். Hallelujah, hallelujah. சில காரியங்கள் நம்ம வாயாலே நம்ம கேட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Because we keep saying what is the negative before the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் எதிர்மறையான காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறபடினால நம்மை நாமே வாயால கெடுத்து போறோம். Jesus saw Lazarus die and buried in the tomb. நல்லா கவனிக்கணும். லாசருவானவன் மரித்து விட்டான், அவன் கல்லறைக்குள்ளாக போடப்பட்டான், மூடப்பட்டான். இயேசு அறிந்திருந்தார். After 4 days Jesus comes. இத்தனைக்கும் 4 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்துவானவர் லாசரு கல்லறை அண்டையிலே வருகிறார். Physically dead.
சரீர பிரகாரமா செத்து விட்டான். He is buried. அவனும் புதைக்கப்பட்டு விட்டான். It's over for Lazarus. எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்முடைய பார்வையில. But Jesus says, ஆனா இயேசு என்ன சொன்னார் this தெரியுமா? is not unto death, it is for the glory of the Lord to be revealed. இது நித்திரைக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான காரியம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கே வெளிப்படும்படிக்கே இது நடந்ததுன்னு சொன்னார். Hallelujah. ஹல்லேலூயா. ஒரு சடலத்தை புதைத்து அந்த கல்லறையை பார்த்து இயேசு சொன்ன ஒரு காரியம் என்றால் இது மரணத்துக்கான காரியம் அல்ல, இது தேவனுடைய மகிமைக்காக திட்டமான காரியம். இது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. What is Jesus speaking that statement therefore? அந்த மாதிரி ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்வது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? When you are seeing a death problem, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனை அவ்வளவுதான்டா முடிஞ்சிச்சுன்னு நீங்க பார்க்கும்போது prophesy to your dry bones. உங்களுடைய உலர்ந்த எலும்புகளிடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. Prophesy. தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. Change your story into a positive story. உங்களுடைய எல்லா விதமான எதிர்மறையான கதைகளை எல்லாவற்றையும் சாதகமான கதையாக மாற்றுங்க. Hallelujah. Hallelujah. You are a record breaker, you are a trend setter, you are the real example for this world to tell the world that we are not living like the world, we are forming something new because it is a new month, we have a new beginning. நாங்கள் உலகத்தார்களை போல அல்ல, நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் புதிய ஆரம்பத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறவர்கள், தொடங்கினவர்கள் என்று இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பறைச்சாற்றி நாங்கள் திருப்புமுனையை உண்டாக்குகிறவர்கள், காரியங்களை மாற்றுகிறவர்கள், உலகத்தை நீங்கள் கலக்கி போட்டு தலைகீழாக மாற்றுகிறவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஜெபித்தால் மழை நிற்கும், நீ ஜெபித்தால் மழை வரும், நீ ஜெபித்தால் எல்லா காரியங்கள் மாறும், நீ ஜெபித்தால் அரசாங்கமே கவிழ்ந்து விடும், நீ ஜெபித்தால் உன்னுடைய வார்த்தைக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார், உன்னுடைய வார்த்தைக்காக பரலோகம் காத்திருக்கிறது, உன்னுடைய வார்த்தைக்காக அபிஷேகம் காத்திருக்கிறது, உன்னுடைய வார்த்தைக்காக மகிமை நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவர் இப்பொழுது காத்திருக்கிறார். நீ எப்போ செயல்படுவேன்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கார். God is waiting on you for you to declare something. எப்படி நீ ஒரு சில காரியத்தை செய்வ பேசுவ என்பது காரியத்துக்காக கர்த்தராகி இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். What a mighty God is. என்ன வல்லமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Are we tossed with two opinions? நீங்கள் இப்படியாக ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள்ல இருமனம் உள்ளவர்களாக இப்படியும் அப்படியுமாக அடிபட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயமா நான் சொல்றேன், போன 7 மாசம் உங்க விசுவாசம் நீங்க நம்புகிற காரியங்கள் எப்படி இருந்தது எனக்கு தெரிய வேண்டாம். But when we have come to the 8th month, ஆனா இந்த 8வது மாசத்துல வந்திருக்கிறோமோ உன் விசுவாசம் பூர்ணப்படுது, உன் விசுவாசம் பூர்ணப்படுது. You will have a full grown faith in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பூரணமாக நிறைவடைந்த வளர்ந்த விசுவாசத்தை கொண்டிருப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் உள்ள ஆழமான சத்தியம் இல்லாத சில பேர் எனக்கு பின்பதாக பேசி எனக்கு ஒரு அடையாளத்தை பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் உன்மேல் வைத்த அடையாளம் இருக்கு பாரு, ஒரு மனுஷன் அதை மாற்ற முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. நான் போய் அழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை I went and cried before நான் God. போய் கர்த்தருக்கு முன்பாக இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே கொல்றாங்களே ஒரு அடையாளத்தை கொடுக்கறான்னு சொல்லி அழுதேன். God said, தேவன் என்ன சொன்னார்? man's opinion about you is not my opinion. உன்னை குறித்து மனுஷன் சொல்ற எந்த அபிப்பிராயமும் என்னுடைய அபிப்பிராயம் இல்லைன்றார். No. இல்லை. I have a different opinion about you. நான் உன்னை குறித்து ஒரு வித்தியாசப்பட்ட விசேஷித்த அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. இப்படியாய் ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், அதுக்கெல்லாம் நீ அழ வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், போராட வேண்டாம், உன் அபிஷேகமே உனக்கு பரிந்து பேசும். ஹல்லேலூயா. 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 When people pastor remark an opinion about Jesus, இயேசுவை பற்றி ஜனங்கள் வந்து ஒரு விதமான அபிப்பிராயங்களும் அவதூறுகளையும் பரப்பும்போது Jesus fulfilled the Father's plan. இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். He never gave his ears or eyes and attention to the people what they were doing. ஜனங்கள் என்ன சொல்றாங்க செய்றாங்க என்பது காரியத்தை குறித்து கண்ணுகள் பார்க்கவோ இல்ல காதுகள் கேட்கவோ கவனிக்கவோ இடம் கொடுக்கவில்லை. இவரை சிலுவையில் அறையுங்கள், இவரை சிலுவையில் அறையுங்கள், பரபாசைகளுக்கு கொடுங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லும் பொழுது
இயேசுவுடைய எண்ணமெல்லாம் பிதாவுடைய சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன், நான் அமைதியாக அதை செய்து முடித்து போகிறேன். Hallelujah. He was convinced by the faith of God the Father who has sent him on a mission. He was convinced and he had the assurance totally, this is the confidence I have come for. பிதாவாகிய தேவன் தன்னை அனுப்பி எந்த காரியத்தை செய்ய சொன்னார் என்ற காரியத்தை இயேசுவானவர் நம்பிக்கையோடு இருந்தார். பிறகு அந்த காரியத்தை தான் நான் செய்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த என்ற விஷயத்திலும் கூட மிகவும் நம்பிக்கையான உறுதியாக இருந்தார். Hallelujah. Hallelujah. இந்த நிச்சயமும் இந்த மன உறுதியும், this determination must be in you. இந்த மாதிரியான ஒரு தீர்மானம், உறுதி, நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் எதுக்காக பிறந்தேன், எதுக்காக வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன், எதுக்காக சாப்பிட்றேன், நான் எங்கே போய் என்னுடைய எதிர்காலம் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க அவசியம் இல்லை. நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்க, ஆண்டவர் தான் உன்னை உருவாக்கியிருக்காரு. உனக்கு ஒரு நோக்கம், சித்தம், எண்ணம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, உனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உனக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு தேவனுடைய வல்லமையின் திட்டம் இருக்கிறது. இதற்கு மேலாக ஒரு கவலை உனக்குள்ள இருக்கவே கூடாது. I'm convinced, I'm born for this, I'm called for this, and I'm proceeding towards what God has for me. இதற்காக நான் பிறந்திருக்கிறேன், இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் எதற்காக அழைத்து எந்த பணியை செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்காக நான் இருக்கிறேன் என்று நிச்சயத்தோடு, உறுதியோடு கூட, நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். I have no time to waste with time wasting people. ஜனங்கள் இந்த மாதிரி நேரத்தை வீணடிக்கிற ஜனங்களோடு கூட என் நேரத்தை வீணடிப்பதற்கு நான் இல்லை. Hallelujah. Hallelujah. I have no time for it. அந்த மாதிரி எல்லாம் வீணடித்து கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட வீணடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. I went to nearby cities. நான் இந்த சில ஒரு இடத்து பக்கத்தில் போய் இந்த சில நகரத்துக்கு, Nearby cities. நம்முடைய நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு நகரத்துக்கு போனேன், ஒரு பட்டணத்துக்கு. I have invitations. In one meeting 200 churches. 200 அழைப்புகள் இருந்தது ஒரே கூட்டத்துக்காக. Hallelujah. Hallelujah. உன் மேலே ஆண்டவர் அபிஷேகத்தை வச்சார்ல, அந்த அபிஷேகமே உன்னை கூப்பிடும். அந்த அபிஷேகமே உன்னை எங்கே கொண்டு போகணுமோ உன்னை கொண்டு போகும். அந்த அபிஷேகமே உன் ஊழியத்தை ஸ்தாபிக்கும். அந்த அபிஷேகமே உன் பேரும் பிரஸ்தாபத்தை உன்னை கொண்டு போய் நிறுத்தும். அந்த அபிஷேகமே உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்கும். Hallelujah. Hallelujah. How God has favored us. கவனிங்க, தேவன் எவ்வளவு தயவு உள்ளவராக இருக்கிறாரு பாருங்க. ஒரு கூட்டத்துக்கு தான் நான் போனேன், ஆனால் அங்கே போன பிறகு 200 அழைப்புகள் வந்துச்சு எனக்கு. Hallelujah. Hallelujah. தேசங்கள் காத்திருக்குது உனக்காக. Hallelujah. Hallelujah. There is no time to sleep, there is no time to eat, there is no time to rest, there is no time to waste. தூங்கிறதுக்கும், புசிப்பதற்கும், ஓய்வெடுப்பதற்கும், வீணடிப்பதற்கும் நேரம் இல்லை. It is not the time for that. அதுக்கெல்லாம் இப்போ காலம் இல்லை. There is no time to cry about your problem. மேலும் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அழுவதற்கு கூட இப்போ காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது. Hallelujah. Hallelujah. சில விசுவாசிகள் தன்னுடைய பிரச்சனையை அழுது கொண்டே காலத்தை ஓட்டுகிறார்கள். சில விசுவாசிகள் தனக்குள்ள வியாதிகள், சுகவீனங்களை பற்றி யோசித்து 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 ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, ஒரு வியாதி, இன்னொரு வியாதி, அதிலே நீங்க போய் கொண்டிருக்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பலப்படு, நீ எழுந்துரு, கர்த்தருக்காக நீ போராடு, கர்த்தருக்காக நீ செயல்படு, கர்த்தருக்காக நீ ஊழியங்களை செய். உன்னை அழைத்தவர் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். Hallelujah. Hallelujah. Are you thinking about your problems and your sicknesses? உங்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் உங்களுடைய வியாதிகளை குறித்தும் மட்டுமே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Your faith will make you well. உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகமாக்கும். God has given you power in this earthen vessels. இந்த சரீர பிரகாரமான இந்த பாத்திரத்தில் தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். One word in the spirit. ஒரு வார்த்தை ஆவியில இருந்தா போதும். One word in the spirit. ஆவியில ஒரு வார்த்தை. One word in the spirit. ஆவியில ஒரு வார்த்தை. நீ பல வருஷம் எடுத்த மாத்திரைகள்லாம் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். ஒரு வார்த்தை நீ ஆவியில ஜெபித்து பார், ஒரு வார்த்தை நீ ஆவியில சொல்லி பார், ஒரு வார்த்தை வேதத்தின்படி நீ வாசித்து சொல்லி பார். நீ கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டால் இந்த உலகம் உன்னை விட்டு பிரிந்து போகும். நீ கர்த்தரோடு ஐக்கியப்பட்டால் வியாதிகள் உன்னை விட்டு ஓடி போயிடும். Hallelujah. Hallelujah. When you acquaint yourself with God, தேவனோடு கூட நீங்க பழகி ஒன்னாகணும்.
everything is at your doorstep. அப்போது எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. I've seen many people about 30 years ago they were suffering. 30 வருஷத்துக்கு முன்பாக பாடுபட்டு கஷ்டப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். Steady, ever increasing faith of prayer and faith. விசுவாசத்திலே அதிகமாக ஜெபம் பண்ணி அவங்களுடைய வளர்ச்சி அடைந்து இருக்கிற ஜனங்கள். Today இன்றைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜனங்களுடைய நிலைமை, they were suffering. அவர்கள் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு 10,000 கோடி ரூபாயை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஒரு உடைந்த கார் வைத்து அதை ஓட்ட முடியாமல் அதை காலை எடுத்து சரி செய்து கையெல்லாம் கிரீஸ் ஆகி அது எப்படியோ அது கொஞ்ச நேரம் போகும், கொஞ்ச நேரம் நீக்கும், கொஞ்ச நேரம் ரேடியேட்டர் பாயில் ஆகும், அப்புறம் ஓடாது, எப்படியோ அதை ரிப்பேர் பண்ணி ஓட்டி இன்னைக்கு அதே நபர் ஏறக்குறைய 25 கார் நிற்குது அவங்க வீட்டில், வாங்காத காரே இல்லை. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. வளர்ச்சியை பற்றி நான் மகிமைப்படுத்த சொல்ல வரவில்லை, ஜெபமும் விசுவாசம் அவர்களை கனப்படுத்தியது என்று சொல்ல வந்திருக்கிறேன். Do you have an ever increasing faith? உங்களுக்குள்ளாக அதிகமாக வளர்ந்து பெருகுகிற விசுவாசம் இருக்கிறதா? உன்னை ஆண்டவர் கொடுக்க வைக்க போறார். God is going to make you as a giver. தேவன் உங்களை கொடுக்க வைக்க போகிறார். He's going to give you to be a giver. நீங்கள் கொடுக்கிறவராக இருக்கும்படிக்கு கொடுப்பார். Hallelujah. ஹalleluya. One anointing that is in this church, இந்த சபையில் இருக்கிற ஒரு அபிஷேகம், the special anointing, விசேஷித்த அபிஷேகம், God will give you the blessings that you need. தேவன் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்படிப்பட்ட சபையில் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சபையில் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பதாக கொட்டி கிடக்கிறது. Hallelujah. Hallelujah. Blessings are being poured on the floor for you. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக கொட்டி கிடக்கிறது. But do you believe to receive it? ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Imagine there's a big trunk box full of wealth for you. கவனிங்க, உங்களுக்காக ஒரு ட்ரக் பாக்ஸ்ல வேண்டிய எல்லா உடைமைகளும் இருக்குது வெச்சுக்கொள்ளுங்க. Kind of a treasure box. அதுல ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு பாக்ஸ் வெச்சுங்க. And they're giving it to you. அந்த பெட்டியை உங்களுக்கு கொடுக்கறாங்க. And you are so excited that wealth like anything. Gold is there, diamond is there, there are a lot of money is there, there's a lot of precious stones are there. வைரங்கள், விலையேறப்பெற்ற கற்கள், தங்கங்கள், பொக்கிஷங்கள், பணங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய பொட்டியை ஒரு ட்ரங்க கொடுக்கறாங்க உங்க கையில வச்சிங்க. But there's a big problem. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்பதான். Because there's a kind of a lock which doesn't have a key, but you need to open it. பொட்டி உள்ள எல்லாமே கொண்டு உங்களுக்கு கொடுத்துறாங்க, ஆனா சாவி இல்ல, அது பூட்டப்பட்டதாக இருக்கிறது. A difficult lock, a hard lock. அது ரொம்ப கஷ்டமான, அது திறக்க முடியாத ஒரு பூட்டு. It's given to you. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி வைங்க உங்க கையை, பெட்டியை பிடிச்சு எல்லாரும் கொஞ்சம் கையை இப்படி வைங்களேன். I am holding my treasure. என்னுடைய பொக்கிஷத்தை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன். Because God says silver and gold is mine. ஏன்னா ஆண்டவர் சொன்னா வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. Hallelujah. Hallelujah. God is giving you treasure today. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறார். Treasure for you. பொக்கிஷம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். But you don't have the keys. ஆனா உங்ககிட்ட சாவி இல்ல. What do you do? நீங்க இப்ப என்ன செய்வீங்க? Now you're praying for many days for God to open it. ஆனால் நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் இப்ப உள்ள இருக்குது. And you're praying for many years, Lord open it, Lord ஆண்டவரே open it. இதை தரங்கன்னு சொல்லி அதற்காக வர ஜெபித்து கொண்டு இருக்கீங்க ஆண்டவரிடத்துல. And God is saying, oh, all the treasure is inside. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? உங்க ஜெபத்துக்கு நீ கேட்கிற பொருட்கள் பொக்கிஷம் எல்லாம் இந்த பொட்டில இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. Now you're asking for the key. Lord, give me the key. Give me the key. ஆண்டவரை பார்த்து கேக்குறீங்க, ஆண்டவரே எனக்கு சாவி கொடுங்கன்னு. Do you know what God finally replied to you? கர்த்தர் கடைசியா என்ன பதில் கொடுப்பார் தெரியுங்களா? What you believe, நீ என்ன விசுவாசிக்கிறியோ you will receive. நீ பெற்றுக்கொள்வ. What you believe, நீ என்ன விசுவாசிக்கிறியோ you will receive. பெற்றுக்கொள்வ. நீ விசுவாசித்தாதான்
அந்த பெட்டி தரக்கொண்டார் ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. I have given you the keys of the heavenly kingdom. கவனிங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய சாவிகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து இருக்கிறேன். Whatever you loosened on this earth shall be loosened in heaven. எவைகள் எல்லாம் இந்த பூமியிலே நீங்கள் கட்டவிழ்க்கப்படுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். Hallelujah. ஹalleluya. சாவியை ஏற்கனவே ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்து விட்டார். He has given you the keys. ஏற்கனவே கர்த்தர் சாவியை கைகளில கொடுத்துட்டார். ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கறது ஆண்டவர்கிட்ட போக வேண்டாம். ஏற்கனவே உன்னை ஆசீர்வதித்து விட்டார். உனக்குள்ளாக ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஹalleluya. 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 எல்லா ஜெபத்துக்கும் பதில் ஏற்கனவே உனக்கு கொடுத்து ஆயிற்று. நீ இனிமேல் கேட்க அவசியம் இல்லை. ஹalleluya. ஹalleluya. Jesus died on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு தொங்கும்போது He said the final word. கடைசி வார்த்தை இயேசு சொன்னார், I have paid the price and it is finished. நான் கிரயத்தை செலுத்தி விட்டேன், எல்லாம் முடிந்தது. It is finished. எல்லாம் முடிந்தது. The done work for humanity is done. மனுஷனுக்கு செய்ய வேண்டிய வேலை காரியங்கள் அனைத்தும் முடிந்தாயிற்று. உன்னுடைய சரீர பலனுக்கு ஆண்டவர் முடித்தாயிற்று என்று சொன்னார் சிலுவையில். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு முடித்தாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். உன்னுடைய எல்லா பிரதிபலனுக்கும், உன்னுடைய கனத்துக்கும், மகிமைக்கும், உன்னுடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுக்கும், உன்னுடைய ஜெனரேஷனுக்கும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் தீர்த்து விட்டார். உன் ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டார். உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்தி விட்டார். You have to believe and receive now to proceed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. I will believe in this month God will do for me. தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று இந்த மாசத்துல நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க. எல்லாம் தேவனால் கூடும். மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். ஹalleluya. ஹalleluya. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களாம் ஆண்டவர் கொடுத்து உங்கள் குடும்பங்களை உங்களுடைய சம்பளத்தில், உங்களுடைய சுகவீனத்தில், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய தேவைகளில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வாராக. எழுந்து நின்று ஜெபிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்க என்று சொல்லுங்க. இந்த மாதத்துல புதிய ஆரம்பம் என்று சொன்னேன். I said new beginnings. நான் சொன்னேன் இந்த மாசத்துல புதிய ஆரம்பம் New இருக்கிறது. beginnings for you. உங்களுக்காக புதிய ஆரம்பம். எத்தனை பேருக்கு புதிய ஆரம்பம் வேண்டுமோ நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய சரீர பலவீனங்களை கர்த்தர் சுகப்படுத்தி என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா வாய்களை திறந்து நல்ல சத்தமா ஜெபிங்க. Lord heal me, heal me, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், சுகமாக்கும், சுகமாக்கும் என்று Lord கேளு. bless me, bless me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். This is the confidence. இதுதான் நான் கொண்டிருக்கிற நிச்சயம். The name of Jesus is your confidence. இயேசுவின் நாமமே உங்களுடைய நிச்சயமாக நம்பிக்கையாக The இருக்கிறது. blood of Jesus is your இயேசுவின் confidence. இரத்தமே உங்களுக்கு நிச்சயமும் நம்பிக்கையுமாக இருக்கிறது. Every promises of the word of God is your confidence. கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய நிச்சயமும் நம்பிக்கையுமாக இருக்கிறது. The Lord is saying to you today, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am rewarding your faith. நான் உங்களுடைய விசுவாசத்துக்கு வேண்டிய பலனை தருகிறேன். I am rewarding your நான் faith. உங்களுடைய விசுவாசத்துக்கு வேண்டிய பலனை தருகிறேன். நிறைய ஆண்டுகளாக, நிறைய மாதங்களாக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு இந்த 8வது மாதத்தில் ஒரு பதில் வருகிறது. ஒரு பதில் வருகிறது. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரதிபலன் வருகிறது. Oh, surely the Lord says, I will reward you for all the prayers that you have prayed. நீங்கள் இதுவரைக்குமாக ஜெபத்தில் ஏறெடுத்த எல்லா காரியத்துக்கும் வேண்டிய பிரதிபலனை நான் இன்றைக்கு தருகிறேன். God is saying, I will reward you because I am a God who rewards my children. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறபடினால நான் உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பலனையும் பிரதிபலனையும் கொடுக்கிறவராக You are இருக்கிறேன். seated in the heavenly place. நீங்கள் பரலோகத்தில் உன்னதங்களிலே நீங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2 கரங்களை மேலாக உயர்த்தி நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன்.
குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ஜெபிக்க இப்பொழுது ஆண்டவர் நடத்துகிறார். என்னை ஆவிக்குள்ளாய் நடத்துகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் என் ஆசீர்வாதம் அமரப்போது ஆண்டவர் சொல்றார். The Lord is saying every family will receive a new blessing. ஒவ்வொரு குடும்பத்தினரும் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you need the blessing of the Lord, உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டுமானால் this is your moment. இது உங்களுடைய நேரம். இதுவரைக்கும் நான் பேசினேன், இனிமேல் 5 நிமிஷம் நீங்க பேச போறீங்க, நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தருடைய வேளை வந்தது, அவருடைய நேரம் இதுதான். நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவாராக. உன்னுடைய விசுவாசத்தின்படி நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்து அந்த புதிய காரியத்தில் அது இப்பொழுதே தோன்றும், இந்த மாதமே அது தோன்றும். இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நீ ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவாராக. சத்துவத்தின் வல்லமையில் நீ பலப்படு, சத்துவத்தின் வல்லமையில் நீ இன்னும் பலப்படு, ஆவியின் வல்லமையில் நீ பலப்படு, அபிஷேகத்தின் வல்லமையில் நீ பலப்படு. ஆவியின் ஐக்கியத்திற்குள்ளாக நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை நீ பேசினால் போதும், அந்த வார்த்தையை கொண்டு மலைகளை தகர்ப்பேன், குன்றுகளை தகர்ப்பேன், ஆறுகள் வழியாக நீ செல்வாய், நீ என் மகிமையை பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. தேவ மகிமை, the glory of the Lord, தேவனுடைய மகிமை, the glory of the Lord, கர்த்தருடைய மகிமை, the glory of the Lord, கர்த்தருடைய the மகிமை, glory of the Lord, தேவ the மகிமை, glory of the Lord. தேவ மகிமை. உங்க மேல ஆண்டுடைய அக்கினி அமர்கிறத நான் பார்க்கிறேன், ஆண்டுடைய அபிஷேகம் அமர்கிறத பார்க்கிறேன், ஆண்டுடைய வல்லமை அமர்கிறத பார்க்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உன்னை தொடுகிறார், 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 தொடுகிறார். உன் குடும்பத்தை தொடுகிறார். ஒரு வல்லமை உங்களோடு கூட இடைப்படுகிறது. ஆறுகள் உன்னை புரண்டு போடுவதில்லை. ஓ, அக்கினி உன்னை தொடப்போகிறதில்லை. ஓ, பில்லி சூனிய கட்டு உன்னை தொடப்போகிறதில்லை. சுகவீனங்கள் உன்னை தொடப்போகிறதில்லை. என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரமே உன்னை நடத்த போகிறது. God's hand is touching you now. கர்த்தருடைய கரம், தேவ கரம் உங்களை தொடுகிறது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கரங்களை பலப்படுத்தும், நான் தொடுகிறதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். Lord bless my hand. கர்த்தாவே என் கரத்தை ஆசீர்வதியும். Bless my hand. என்னுடைய கரங்களை Bless my hand. என்னுடைய கரங்களை இந்த ஆசீர்வதியும். மாதம் நீங்க சம்பளம் வாங்குறப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அது டபுளாக, அது ட்ரிபிளாக என்னுடைய ஆசீர்வாதத்தால அது மகிமையால் நிரப்பப்பட்டு நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாய் ஓ ஆவில நிரம்பி களி கூர்ந்து என்னை கனப்படுத்துகிற வண்ணமாக இந்த மாதம் இருக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுடைய கரங்களை ஒரு நிமிஷம் உயர்த்துங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குன்னு சொன்னேன். I said the Lord's hand is நான் upon சொல்லி you. இருக்கிறேன், கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது. Do you understand the magnitude of that? அந்த வல்லமை, அதனுடைய அளவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? In Kerala, Wayanad, within a day of night, 1:30 a.m., many thousands of people houses were destroyed by the landslide. கரங்களை உயர்த்தி அந்த குடும்பங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிங்க. நிலச்சரிவில் மரித்த அந்த ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக உங்களுடைய கரங்களை எல்லாம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் மரித்து சடலமாக எடுத்துக்கொண்டிருக்காங்க. சிறு பிள்ளைகள், வயதானவர்கள், திருமணமானவர்கள், எத்தனையோ பேர் மரித்திருக்கிறாங்க. கேரளாக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. இரக்கம் பாராட்டுங்கப்பா. Your mercy Lord, your mercy Lord. இரக்கம் கூடும் ஆண்டவரே. Lord, we pray for the people of Wayanad. வயநாடு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for the people of Wayanad. வயநாடு ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அந்த பகுதியில் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பாராட்டுங்க. உங்களை கிருபையினால் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற சுவிசேஷம் அந்த பகுதியில் கர்த்தர் அனுப்புவீராக. ஹalleluya, 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 ஹalleluya. எத்தனையோ இன்னும் உயிரோட புதைந்து யாராவது உதவி செய்வாங்களான்னு கதறி கொண்டிருக்கிறாங்க மண்ணுக்குள்ள. என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. அந்த குரல் கேட்குதான்னு உங்க காதில் நான் கேட்கிறேன். இந்த மத்தியான வேளையில் கேட்கிறேன். Oh, can you hear the sound of the cry of humanity? மனிதர்கள் என்னை காப்பாற்றுங்க, என் உயிரை காப்பாற்றுங்க, என்னை விடுவீங்க, என்னை தப்புவீங்க என்று சொல்லி கதறுகிற அந்த
ஜனங்களுடைய கதறுதலை கேட்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தர் இப்பொழுதே உதவி அனுப்புகிறார், உதவி அனுப்புகிறார், உதவி அனுப்புகிறார். அவருடைய கரங்கள் கேரளா மேல போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் கேரளா மேல, வயநாடு மேல போகட்டும். உம்முடைய கரத்தின் வல்லமையினாலே அந்த ஜனங்களை மீட்டெடுங்கப்பா. அந்த ஜனங்களை ஒரு சபையா கதறி சொல்லுங்க பார்க்கலாம், மீட்டெடுங்க இயேசுவே, மீட்டெடுங்கன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. நிறைய சபை இந்த ஜெபத்தை ஏறெடுக்க மாட்டாங்க, ஆனா இந்த சபையில ஓ கிறிஸ்துவை அறிகிற அறிவை ஜனங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளட்டும். ஹalleluya, ஹalleluya. we pray that you will save them, Lord. ஆண்டவரே, நீங்க அவளை ரட்சிக்க வேண்டுமென்றுக்காக, காப்பாற்ற வேண்டுமென்றுக்காக We pray for all the people who are working for the search and rescue people. Lord, give them your knowledge. ஆண்டவரே, அந்த மீட்பு பணியிலே வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கு இன்னும் அந்த அறிவை கொடுத்து ஜனங்களை காப்பாற்ற கிருபையாக இருப்பீராக. அந்த பெரிய ஆற்றின் மேல கயிறுல தொங்கிக் கொண்டு ஜனங்களை மீட்டெடுக்கிற அந்த ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அந்த அறிவை ஆண்டவர் தரணும். எப்படியாவது அவங்க கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எங்கெல்லாமோ கரங்கள் தெரியுது, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி, மண்ணில் புதைந்து சத்தம் கேட்குது, காப்பாத்துங்கன்னு சொல்லி, அந்த மீட்பின் பணியின் ஆட்களுக்கு ஆண்டோடைய அறிவு, ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கட்டும், அவர்களுக்கு கேட்கட்டும். Lord, give them knowledge to understand, to save their souls and humanity of Wayanad people, oh God. வயநாட்டு ஜனங்களை காப்பாற்றும்படிக்காக கர்த்தாவே எப்படியெல்லாம் இவங்களை காப்பாற்ற முடியும், காப்பாற்றலாம் என்ற அந்த அறிவையும் புத்தியும் கொடுத்து அந்த மீட்பு பணியை செயல்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் மூலமாக அவளை காப்பாற்றுவீர்கள். Those who are watching on YouTube, pray with me also. இப்போது பார்த்து கொண்டிருக்கிற Let the Lord's grace and mercy be seen over Wayanad. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் வாழ்க்கையிலே காண்கிறேன். Lord, I pray that you will heal the Wayanad. ஆண்டவரே, வயநாடை கர்த்தர் ரட்சியும், சுகமாக்கும், ஆரோக்கியமாக்கும். That everything will turn back to normal. எல்லாம் காரியமும் மறுபடியும் இருந்த வண்ணமாகவே We வரட்டும். pray for the protection of the Lord Jesus. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பை அந்த இடத்துல நாங்கள் செலுவிக்கிறோம். இப்போ சபையெல்லாம் உங்க தலைமையில கை வைத்து ஜெபிங்க. Lord, I pray for a blessing over your ஆண்டவரே, people. உம்முடைய சபையார்கள், உம்முடைய ஜனங்கள் மீது நான் இப்போது ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். I pray over their thought life. ஆண்டவரே, அவங்களுடைய சிந்தை வாழ்க்கையில I pray over their body. அவங்களுடைய சரீர வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன். Sickness will not hinder them. வியாதி அவர்களை தடை பண்ணாதிருப்பதாக, Weakness will not hinder them. அவர்களை பலவீனம் தாக்காதிருப்பதாக, Give them blessings. ஆசீர்வாதங்களை I தருவீராக. place a new oil of God's anointing over your head. தேவனுடைய அபிஷேகத்தின் ஒரு புதிய எண்ணெயை அவர்கள் மீது நான் வைக்கிறேன். I place the power of God over your head. தேவனுடைய வல்லமை அவருடைய சரீரத்தில் The presence of the Holy Spirit to தேவ govern பரிசுத்த you. ஆவியானவருடைய பிரசன்னத்தை நான் Bless வைக்கிறேன். every family. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். Bless every brother. ஒவ்வொரு சகோதரனை Bless every ஆசீர்வதியும். sister. ஒவ்வொரு சகோதரியை Bless every ஆசீர்வதியும். child. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். We pray for the believers who are not attending the service. மேலும் இன்றைக்கு சபைக்கு வராத இருக்கிற ஜனங்களுக்காகவே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Bring them safely, Lord. அவர்களையும் கர்த்தாவே Bring them பாதுகாப்போடு quickly, வைத்துக் Lord. ஆண்டவரே, அவளை சீக்கிரமா கொண்டு வருவீராக. Thank you, Lord, for this new month. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி. From this day to the end of this month, ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு இந்த மாதத்தின் முடிவு வரைக்கும் we need your blessings. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் We எனக்கு need வேண்டும். your protection. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு We எங்களுக்கு need your வேண்டும். provision. உம்முடைய தேவைகள் எல்லாம் We need சந்திக்கப்படும். favor. நம்முடைய தயவு We எங்களுக்கு need வேண்டும். your grace and உம்முடைய mercy. கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு வேண்டும். Bless us. எங்களை ஆசீர்வதி. Bless our church. எங்களுடைய சபையாரை Bless our ஆசீர்வதி. pastor. எங்களுடைய போதகரை Bless ஆசீர்வதி. the hands which have given offerings. ஆஃபரிங் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் Bless ஆசீர்வதி. our dear mother, sister Padma Mudaliya. எங்களுடைய அன்பான அம்மா சகோதரி பத்மா முதலியாரை ஆசீர்வதி. Use her mightily. வல்லமையாக பயன்படுத்தும். In the precious name of Jesus. வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே As a church we say amen. நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.